வெல்கம் சார். வணக்கம். அரசியலில் தேர்தலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆம் ஆத்மி கட்சி 2014 தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 25 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட்டதோட எல்லா தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் சராசரியாக பெற்றிருக்கிறோம். நானே ஸ்ரீபெரும்புதூரில் போட்டியிட்டு பெற்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து தேர்தல்களில் போட்டியிடலை. இப்போ தேர்தலில் இந்தியா முழுக்கவும் இந்த ஆம் ஆத்மி கட்சி எல்லா மாநிலங்களையும் தேர்தலில் போட்டிடுறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வட மாநிலங்கள்லாம் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி இருந்தது. கட்சி முக்கியமாக நாடு முக்கியமான நாடு தான் முக்கியம். பல கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்த கட்சிகள்லாம் இருந்தாலும் கூட இந்த நாடு காப்பாற்றப்படணும், மக்கள் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியில் சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவசியத்தில் சேர்ந்ததுனால இந்த மாதிரி கட்சிகள்லாம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்று சேர்ந்ததுனால என்ன பலனுக்குன்னா அட்லீஸ்ட் ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது இந்த இந்தியா கூட்டணி பெற முடிஞ்சது. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபியை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் இருக்குது. அதனால் இந்த தொடர்ந்து இங்கே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். மக்கள் பிரச்சனைகள் அடிப்படையில் ஒவ்வொரு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அவங்களோட சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம். தொடர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணியில் இருந்த அடிப்படையில் தொடர்ந்து தமிழ்நாடு போல முழுக்க நானே பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டேன். இந்த தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு, தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், எங்களை ஆம் ஆத்மி கட்சியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களையும் ஒரு அங்கீகாரம் செய்து, ஏன்னா ஒரு நல்ல ஒரு நட்புறவு கொண்ட ஒரு கட்சி. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செயல்படுத்துகிற பல திட்டங்கள், பேருந்து பெண்களுக்கு உட்பட பல கல்வி சம்பந்தமான திட்டங்கள் பலதை டெல்லியில் கொண்டு வந்த மாதிரி, அதே இங்கே எந்த ஒரு ஈகோ இல்லாத முதல்வர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அது அப்படியே இங்கே கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அழைத்தும், பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவத் மான் அவர்களையும் அழைத்தும் இங்கே பல திட்டங்களை கல்வி சம்பந்தமான திட்டங்களை எல்லாம் துவக்கி வச்சார். அந்த வகையில் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நல்ல ஒரு நட்புணர்வு இருந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து சமீபத்தில் வழக்கிலிருந்து விடுபட்ட போது கூட இங்கேருந்து திரு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இது மாதிரி தொடர்ந்து நாங்கள் இது பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் எப்படி பிஜேபி எல்லா மாநிலங்கள்லேயும் அந்தந்த மாநில கட்சிகளையும் கூட்டணி சேர்கிற கட்சிகளையும் விழுங்கிக்கிட்டு இருக்கிற வேலையை, கபலீகரம் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பொய் வழக்குகள், பொய் குற்றச்சாட்டுகள், இது மாதிரி எல்லாமே பண்ணி எதிர்க்கட்சிகளை ஆளக்கூடிய மாநிலங்களையும் எதிர்க்கட்சிகளையும் வீழ்த்துற வேலையில் அந்த வகையில் பாதிக்கப்பட்டதில் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னு சொன்னால் ஆம் ஆத்மி கட்சிக்கு தான். டெல்லியில் நாங்கள் தான் மிகப்பெரிய இழப்பை நாங்கள் சந்தித்தோம். நாங்கள் அங்கே தோற்கடிக்கப்பட்டோம். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்ட தொகுதியிலே கிட்டத்தட்ட 39,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது எஸ்ஐஆர் மூலமாக. ஆக இவர்கள் ஓட்டு மிஷினில் திருடுறது, அடுத்தது எஸ்ஐஆருங்கிறத திருடுறது, அதுவும் முடியலன்னு சொன்னால் லீடர்களுடைய தலைவர்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறது, பொய் வழக்கு போட்டு சிபிஐ இவங்களெல்லாம் வச்சு டேமேஜ் பண்ணுறது. இந்த இதில் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது.
சொல்லப்போனால் மக்களுக்கே விரோதமான ஒரு கட்சியாக இன்றைக்கி செயல்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் கொள்ளைப்புறமாக பூந்து உள்ளே வந்துட்டுருக்குறாங்க. இதை தடுக்க வேண்டிய கட்டாயம் தமிழக மக்களுக்கும் இருக்குது, அதுபோல் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இருக்குது. விஜய் நான் அப்படி சொல்லலை, நான் டேமேஜ் பண்ணுறாங்கலாம் நம்ம சொல்ல வரல. அரசியல்னால் எவ்வளோ கஷ்டங்கிறது அவருக்கும் தெரியணும். சுலபமானது இல்லை அரசியலுங்கிறது. பல கஷ்டங்களெல்லாம் நாங்கள்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். அவர் தோக்கம்னு எடுத்தவொடனே முதலமைச்சராக ஆயிட முடியாது. ஆம் ஆத்மி கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடும். பேசிகிட்டு இருக்கிறோம், ஏற்கனவே கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கூட்டணியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் தருவார். தேர்தல் தெரிவித்தாலும் அப்படி கிடையாது, பேசிட்டு தானே இருக்கிறோம். பேசுவாங்கன்னு இல்லை, எங்கள் மேலோட தலைவர்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அது நான் வந்து இனிமேல் தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பெரிய அளவில் இப்போ என்னென்னா அனைத்து நிறைய கட்சிகள் வந்துட்டதுனால பெரிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற பெரிய கட்சிகள் இன்றைக்கி தன்னுடைய சீட்டுகளுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் முடிவடையலை. ஏன்னா தேர்தல் வந்து நாமினேஷனே 30ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி நிறைய வரலாறுகள்லாம் இருக்குது. தாமதமாக கடைசி நேரம் வரைக்கும் கூட கூட்டணிகள், சீட்டுகள் இதெல்லாம் முடிவுக்கு வர்றதெல்லாம் இருக்குது. அதனால நாங்கள் இதை வந்து தாமதமாக நாங்கள் நினைக்கல. அதனால நாங்களும் பேச்சுவார்த்தை நடைபெற்றோம். எங்களுடைய மேல் தலைவர்கிட்டலாம் நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக வருவார். தேர்தலில் இந்த மாதிரி எங்களுக்கு சீட்டுகள் கொடுக்கப்பட்டால், எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் இல்லை எல்லா தலைவர்களும் பஞ்சாப் முதலமைச்சர் உட்பட எல்லாரும் வருவாங்க. அப்படி கிடையாது இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும், கட்சிக்காரர்களுக்கும் உற்சாகமாக இருக்கும், தலைவர்களுக்கும் உற்சாகமாக இருக்குங்கிறத சொல்ல வரேன். இது தேசிய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படி தான் நிற்கும், காங்கிரஸும் அப்படி தான் நிற்கும். அப்படிங்கிறப்போ ஆம் ஆத்மி கட்சி தேசிய கட்சி. அது ஏன்னா இந்தியாவில் இருக்கிற முக்கிய தேசிய கட்சிகள் ஆம் ஆத்மி கட்சி ஒரு தேசிய கட்சி. அதனால் கண்டிப்பாக துடைப்போம் சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம். எப்படி என்ன குறைவாக இருக்குன்னு என்னதை கண்டிங்க நீங்கள்? நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், விவசாய மாநாடுகள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் தொடர்ச்சியான இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து அறிக்கைகள், போராட்டங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், நடைபயணம் வரைக்கும் நான் போயிருக்கிறேன். என்ன 8 வழிச்சாலைக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆகையினால் என்னென்னு கேட்டால் அப்படி சில பெரிய முகங்கள் பண்ணும்போது ஈஸியாக தெரியும். ஏன்னா இந்த தேசிய கட்சிகளில் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த தேர்தல் வந்து எங்கள் தலைவர்களை சந்தித்தேன், கண்டிப்பாக உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு தேர்தல் இந்த தேர்தல் மிகவும் முக்கியமானது. ஆகையினால் வந்து நாங்கள் தமிழக முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார் என்று எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக எங்களுடைய தலைவர்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு வாய்ப்பு வரும். தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி கட்சிக்கு சவுத் இந்தியாவுக்கே ஒரு ஓப்பனிங் தமிழ்நாட்டில் கிடைக்க இந்த தடவை வாய்ப்பாக இருக்குது. அந்த ஓப்பனிங்கை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தி வைப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி சார்.